200-300 பேர் கூட்டி வந்தால் நீதிபதி பயந்து விடுவார் என நினைக்க வேண்டாம் என்று நீதிபதி பி. வேல்முருகன் புதிய பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் சராமரி கேள்வியை எழுப்பியுள்ளார். சிறுவன் கடத்தல் வழக்கில் சராமரியாக கேள்வி கேட்ட நீதிபதி வேல்முருகன் போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு கூறியிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்ற இளைஞரும் தேனியைச் சேர்ந்த வித்யஸ்ரீ என்பவரும் இன்ஸ்டாகிராம் மூலம் காதலித்து பதிவு திருமணம் செய்து கொண்டனர். மகள் தனுஷுடன் வாழ்வதை விரும்பாத வித்யஸ்ரீயின் தந்தை வனராஜா கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனுஷின் தம்பி 17 வயதுடைய சிறுவனை கடத்தும் வேளையில் ஈடுபட்டிருந்தார். தனுஷ் வீட்டார் அளித்த புகாரின் பேரில் வனராஜா, முன்னாள் காவலர் மகேஸ்வரி, வழக்கறிஞர் சரத் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மகேஸ்வரி மூலம் ஏடிஜிபி ஜெயராமனிடமும் கேவி குப்பம் எம்எல்ஏவும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவருமான பூவை ஜெகன்மூர்த்தியிடம் வனராஜா உதவி கேட்டு நாடியதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தனர். மறுபக்கம் தன்னையும் போலீசார் கைது செய்யக்கூடும் என ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி பி. வேல்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. பூவை ஜெகன்மூர்த்தி வழக்கில் நீதிபதி வேல்முருகன் சராமரி கேள்விகளை எழுப்பினார். கட்ட பஞ்சாயத்து செய்யத்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டார்களா? 58 வயதான உங்களை காவல்துறை தினமும் கண்காணித்துக் கொண்டிருக்குமா? தவறு செய்யவில்லை என்றால் எதற்காக 2000 பேரை சேர்த்து காவல்துறை விசாரணையை தடுத்தீர்கள்? உங்கள் கட்சி சம்பந்தப்பட்ட விவகாரம் இல்லாத போது எதற்காக கட்சி உறுப்பினர்கள் இவ்வளவு பேர் கூடினார்கள்? கட்சி தலைவரான நீங்களே காவல் விசாரணையை தடுப்பீர்களா? எம்எல்ஏவான நீங்கள் எதற்கு போலீஸ் விசாரணைக்கு செல்ல பயப்பட வேண்டும்? கொலை கொள்ளையில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதுதான் உங்கள் பாலிசி என்றால் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். 200-300 பேர் கூட்டி வந்தால் நீதிபதி பயந்து விடுவார் என நினைக்க வேண்டாம். நீதிமன்றம் நினைத்தால் இன்று காலையில் 10 நிமிடங்களில் உங்களை கைது செய்து உள்ளே தூக்கி வைத்திருப்பார்கள். விசாரணைக்கு ஒத்துழையுங்கள், உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு மரியாதை அளியுங்கள் என்று பூவை ஜெகன்மூர்த்தியாருக்கு நீதிபதி வேல்முருகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட தமிழ்நாட்டின் உச்ச அதிகாரத்தில் இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியை ஒரே நாளில் கைது செய்ய உத்தரவிட்டு ஏடிஜிபி ஜெயராமனை நீதிமன்றத்தில் வைத்தே காவல் சீருடையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கைது உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்காக சென்றிருக்கிறார் ஜெயராமன். இந்த ஆள்கடத்தல் சம்பவம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காவல் உயர் அதிகாரியின் கூட்டில் நடந்திருப்பதால் நீதிமன்றத்தாலும் பொதுமக்களாலும் பத்திரிகையாளர்களாலும் உற்று நோக்கப்படுகிறது.